உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வாழ்றதுக்காக நீங்க சாக கூட தயாரா இருக்கீங்களா? ஜூன் அண்ட் ஜெனிஃபர் கிப்பன்ஸ்னு ஒரு ட்வின்ஸ் 1970s யூகேல பிறந்திருக்காங்க. இவங்க சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது இவங்க ஸ்கூல்ல இவங்க மட்டும்தான் பிளாக் ஸ்கின்டு பீப்புள். அதனாலேயே வேற யாரும் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. நிறைய புல்லிங், ரேசிசம்னு இவங்க கிட்ட பேசுறதே நிப்பாட்டிடுறாங்க. இவங்களும் எங்களுக்கு வேற யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சு அது மூலியமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சீக்ரெட் லாங்குவேஜ் வேற யாருக்குமே புரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இவங்க வளர வளர இவங்க பிஹேவியரும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே வர ஆரம்பிச்சதுங்க. இதனாலே இவங்களை 2 பேரையும் சேர்த்து ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல போட்டுடுறாங்க. ஒரு பாயிண்ட்க்கு மேல இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப டாக்ஸிக்கா மாற ஆரம்பிச்சது. எந்த அளவுக்குன்னா இவங்க ஒரே டைம்ல இவங்க 2 பேரையும் நேசிக்கவும் செய்யறாங்க, இவங்க 2 பேரும் இவங்களை வெறுக்கவும் செய்யறாங்க. இன்ஃபேக்ட் ஜெனிஃபர் அவங்க டைரியில எழுதியிருக்காங்களாம், இவங்க 2 பேர் பார்வையில இவங்க 2 பேர் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரிங்க அப்படின்னு. ஏன்னா ஒரே விதியை வச்சிருக்கிற சங்கிலியெல்லாம் அவங்க கட்டப்பட்டு சவிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க இவங்க நிலைமை இன்னும் மோசமாகுதுங்க. அதனால இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு விடலான்னு அவங்க அமுச்சு விடுறாங்க. ஆனா அவங்க ரிலீஸ்க்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஜெனிஃபர் ஜூன் கிட்ட சொல்றாங்க, கடைசியா உனக்கு விடிவுகாலம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவங்களை ரிலீஸ்க்காக இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழியிலேயே ஜெனிஃபருக்கு உடம்பு முடியாம போயிருது. அந்த செக் பண்ணும்போது ஜெனிஃபர் உடம்புல எந்த பாய்சனும் இல்ல, ட்ராமாவும் இல்ல, எந்த இன்ஃபெக்ஷனும் இல்ல. ஆனா ஹார்ட் இன்ஃப்ளமேஷனால அவங்க இறந்துட்டாங்களாமா. அவங்கள செக் பண்ண டாக்டரே சொல்றாங்களாமா, ஏதோ அவங்களே வேணும்னு சாகணும்னு நினைச்சு செத்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஜெனிஃபர் இறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமே ஜூன் சராசரி ஒரு மனுஷங்கள மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடறாளாமா. எந்த ஒரு சொகமும் இல்லாம அவ பாட்டுக்கு மறுபடியும் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சிடறாளாம். இதுக்கப்புறம் தான் ஜூன் சொல்றாங்க, இவங்க 2 பேரும் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்களாம். 2 பேர்ல ஒருத்தங்க செத்தாதான் இன்னொருத்தங்க சந்தோஷமா வாழ முடியுமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர்களே? ஜெனிஃபர் செத்ததுக்கு வெறும் அந்த சிஸ்டருங்கிற பாசம் மட்டும்தான் இருக்கா, இல்லாட்டி இதையும் தாண்டி வேற ஏதாவது உள்ள இருக்கா?